சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி இருக்கிறது. அதிமுகவில் இணைந்த திமுகவின் முக்கிய அமைச்சர், அதாவது திமுகவிலிருந்து நீக்கப்பட்ட அழகிரியின் ஆதரவாளர்கள் மீண்டும் தங்களை கட்சியில இணைக்க அனுமதிக்க வேண்டும் என தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுக தலைவருமான ஸ்டாலினை சமீபத்தில் மதுரைக்கு வந்தபோது கடிதம் கொடுத்தாங்க. பல மாதங்களாகியும் பாசிட்டிவ் சிக்னல் எதுவுமே கிடைக்காததுனால இப்போ ஒரு அதிரடியான முடிவுக்கு தயாராகி வராங்களாம். அதாவது அண்ணனின் விருதுகள் அதிமுகவுக்கு தாவ போகிறாங்களாம். கலைஞர் கருணாநிதி காலத்தில் டெல்லிக்கு முரசொலி மாறன், சென்னைக்கு ஸ்டாலின், மதுரைக்கு அழகிரி என்று தான் இருந்துச்சு. தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சரான கருணாநிதியின் மூத்த மகனான அழகிரி தென்மண்டல அமைப்பு செயலராகவும் இருந்தார். திருமங்கலம் இடைத்தேர்தலில் மிக பெரும் அளவில் வெற்றியை கொடுத்த திருமங்கலம் ஃபார்முலாவை அறிமுகப்படுத்தியதும் அவர்தான். அதற்காக தான் அந்த பதவி அவருக்கு வழங்கப்பட்டது. சென்னையில் பிறந்து வளர்ந்த அழகிரி மதுரை அரசியலை நிரந்தரமாக்கி கொண்டார். திண்டுக்கல், தேனி, மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் என தென் மாவட்டங்களில் அவருக்கு பெரிய ஆதரவாளர் வட்டம் இருந்தது. இதற்கிடையே கலைஞருக்கு பிறகு ஸ்டாலின் தான் என அரசியல் வாரிசு என்பதை உணர்ந்த பல திமுக புள்ளிகள் ஸ்டாலின் பக்கம் சாஞ்சிட்டாங்க. அதற்கு பிறகு ஏற்பட்ட பல அசம்பாவிதங்களால் திமுகவிலிருந்து நீக்கப்பட்டார் அழகிரி. அவருடன் சேர்த்து அவரது ஆதரவாளர்களான மன்னன், இசக்கி முத்து, முபாரக், மந்திரி, திருப்பரங்குன்றம் கார்த்திகேயன் ஆகியோர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டாங்க. கலைஞர் கருணாநிதியின் மறைவுக்கு பிறகு சென்னையில் பிரம்மாண்ட ஒரு பேரணியை நடத்தி காட்டினார் அழகிரி. திமுக ஆட்சி அமைத்த போதும் அவருக்கு கட்சி பணியாற்ற வாய்ப்பு வழங்கப்படலை. அதே நேரத்தில் சகோதரர்கள் இருவரும் சந்தித்து கொள்வதும், மதுரை செல்லும் போதெல்லாம் உதயநிதி ஸ்டாலின் அழகிரி சந்திப்பதும் வழக்கமாகிடுச்சு. இதற்கிடையே கட்சியிலிருந்து நீக்கப்பட்டு பல ஆண்டுகளானாலும் திமுக அனுதாபிகளாகவே தங்கள் தொடர்வதாகவும் தங்களை திமுகவில் சேர்த்து கட்சி பணியாற்ற அனுமதிக்க வேண்டும் என சமீபத்தில் மதுரை சென்ற திமுக தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான ஸ்டாலின் கடிதம் கொடுத்தாரு மன்னன். இருந்தபோதும் தற்போது வரை அவருக்கு கட்சி பணியாற்ற சிக்னல் கிடைக்கல. திமுகவின் அடுத்த தலைவர் ஒருவர் அழகிரியின் ஆதரவாளர்களை மீண்டும் கட்சிக்குள் வருவதை விரும்பவில்லை என சொல்லப்படுகிறது. இதற்கிடையே கடந்த தினங்களுக்கு முன்பு அழகிரி தீவிர ஆதரவாளராக இருந்த திருப்பரங்குன்றம் திமுக முன்னாள் ஒன்றிய செயலாளர் கார்த்திகேயன் தமிழக வெற்றி கழகத்தில் விஜய் முன்னிலையில் இணைந்தார். மேலும் முக்கிய அழகிரியின் ஆதரவாளர்கள் பலர் தமிழக வெற்றி கழகத்தில் இணைய இருப்பதாகவும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் மதுரை அரசியலில் பரபரப்பு திருப்பமாக அழகிரியின் ஆதரவாளர்கள் திமுகவின் பரம எதிரி கட்சியுடன் கூட்டணி சேர தயாராகி வருவதாக தற்போது தகவல்கள் கிடைச்சிருக்கு. அதாவது திமுக தரப்பிலிருந்து எந்த விதமான பச்சை சிக்னலும் கிடைக்காததுனால குட்டி குழந்தை கட்சியான தாவேகாவுக்கு செல்ல சீனியர்கள் சிலர் விரும்பவில்லை. அதை அடுத்து அதிமுகவுக்கு செல்லலாம் என திட்டமிட்டிருக்கிறதா சொல்லப்படுகிறது. இது ஸ்டாலின் அவர்களுக்கு மிக பெரும் பின்னடியாக பார்க்கப்படுவதாக சொல்லப்படுகிறது.